என்னதான் இந்த படிவம் 6 பாதை ஒரு கடினமான பாதையா இருந்தாலும் மாணவர்கள் மனம் தளராமல் எந்த ஒரு குழப்பமும் இன்றி இந்த பாதையில தொடர்ந்து பயணிக்க வேணும். ஏன்னா இந்த பாதையில கிடைக்கிற தேர்ச்சி தான் பல்கலைக்கழகத்திற்காக ஒரு பிரகாசமான வாய்ப்பை அமைத்து கொடுக்கும். சோ STPMல நல்ல தேர்ச்சி பெறுவது சாத்தியமற்ற விஷயம் இல்ல. விடாமுயற்சியோட செஞ்சா எதுவுமே சாத்தியம். நன்றி. நான் வந்து நிறைய ஸ்டடி டெக்னிக்ஸ் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளர்த்திங் மெத்தட், ஃபெய்மன் டெக்னிக் அந்த மாதிரி பார்ப்பேன். ப்ளர்த்திங் மெத்தட் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சாப்டரை படித்து முடிச்சிட்டோன்னே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் எழுதிட்டு நீங்கள் மிஸ் அவுட் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரெட் பேனில் எழுதணும். இப்படின்னா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் ரொம்ப ஈஸியராகவும் நம்ம வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ணுறதுக்காக. இவ்வேளையில் முதலாவதாக நான் என் பெற்றோர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்க என்னை இவ்வளோ தூரம் ஊக்குவிக்கலைன்னா என்னால் தேர்ச்சி பெற்றுக்க முடியாது. அடுத்ததாக என் ஆசிரியர்கள், எனக்கு பாடம் போதிச்ச ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் என் கல்லூரி ஆசிரியர்கள் அனைவருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். STPM வந்து நான் வந்து 4 சப்ஜெக்ட் எடுத்தேன். pengajaran, penjagaan, ekonomi, BM. ஸ்டார்டிங்கில் வந்து STPM வந்து கஷ்டம் என்ன சொன்னாங்க. ஆனால் சரியான கைடன்ஸ் என் உழைப்புனால இந்த பாயிண்ட் வந்து என்னால் இருந்துச்சு. And special thanks to Juan Rohani and Juan Prasanna. இந்த 2 டீச்சர் இல்லைன்னா இந்த ரிசல்ட்ஸுக்கு நான் உழைப்பு போட்டிருப்பேன்னு இல்லையா எனக்கு தெரியல. எனக்கு அடுத்து வர்ற உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருவேன்னா, செம் 1 விளாடாதீங்க, செம் 1 படிங்க, செம் 2 சொந்தமாக படிப்பீங்க, செம் 3 நீங்கள் படிச்சு தான் ஆகும். ஒழுங்காக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் உங்களுக்கே கிடைக்கும். 3 புள்ளி சுழியுமே என்னால் தாண்ட முடியாது அப்படின்ற என்னுடைய சிந்தனையை வந்து மாற்றினவர்களே ஆசிரியர்கள் தான். அவர்கள் கொடுத்த ஒரு பயிற்சிகள், அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு மோட்டிவேஷனும் வந்து என்னோட சிந்தனையை மாற்றிடுச்சு. அவங்க வந்து நான் எத்தனை வாட்டி வந்து எனக்கு இந்த கேள்வி புரியல, என்னால் இதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு கேட்டாலும் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அதிகமான விஷயத்தை படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம்ஸ் எழுதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அட் சேம் டைம் நம்ம சரியான கைடன்ஸ் ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம்ம எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றது என்னோட ஆசிரியர்களுக்கு தான். என்னோட எல்லா சப்ஜெக்ட் ஆசிரியர்களும் என்னை சரியான ஒரு வழிகாட்டுதலோட என்னை கைட் பண்ணாங்க.